ஆஹா, இந்த மரம் மிகவும் உயரமாக இருக்கிறதே. மேலே இருந்து பார்வை எப்படி இருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. யானை மகிழ்ச்சியுடன், வணக்கம் முயல். இப்போது உன் நிலவரம் என்ன? முயல் உற்சாகமாக, ஹாய் யானை. இந்த மரத்தின் உச்சியில் இருந்து பார்க்கும் காட்சி எப்படி இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னால் அதில் ஏற முடியாது. யானை சிந்தனையுடன், என்னால மரம் ஏற முடியாது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நீங்கள் பார்க்கும்படி நான் உன்னை எப்படி உயர்த்துவது? முயல் மகிழ்ச்சியுடன், அது ஒரு நல்ல யோசனை. நன்றி யானை. முயல் வியப்பு, ஆஹா யானை, நான் இங்கிருந்து முழு காட்டையும் பார்க்கிறேன். அழகாக இருக்கிறது. யானை சிரித்துக்கொண்டு, முயல் உனக்கு பிடித்ததில் மகிழ்ச்சி. சில சமயங்களில் நம்மைச் சுற்றியுள்ள அழகை பார்க்க நம் நண்பர்களின் உதவி தேவைப்படும். யானை சிரித்து, நான் எப்பொழுதும் நீந்துகிறேன். இது வேடிக்கையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிறது. நீங்கள் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? முயல் தயக்கத்துடன், ஆனால் நான் மிகவும் சிறியவன், நல்ல நீச்சல் வீரன் அல்ல. நான் மூழ்கினால் என்ன? யானை உறுதியுடன், கவலைப்படாதே முயல். நான் இங்கேயே உன்னுடன் இருப்பேன். நீங்கள் என் முதுகில் சவாரி செய்யலாம். முயல் தலையாட்டி, சரி, நான் முயற்சி செய்கிறேன். முயல் பதட்டத்துடன், இது கொஞ்சம் பயமாக இருக்கிறது. ஆனால் உற்சாகமாகவும் இருக்கிறது. யானை சிரித்துக்கொண்டு, முயல், நீ ரசித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. நம் அனைவருக்கும் வெவ்வேறு பலங்கள் உள்ளன, ஆனால் ஒன்றாக நாம் எதையும் செய்ய முடியும். முயல் சிந்தனையுடன், யானை, இன்று உனக்கு நன்றி. காட்டை பார்க்கவும் ஆற்றில் நீந்தவும் எனக்கு உதவி செய்தாய். நீங்கள் இல்லாமல் என்னால் அதைச் செய்திருக்க முடியாது. முயல் புன்னகையுடன், ஆம் யானை, எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வோம் மற்றும் ஒன்றாக காட்டை பாதுகாப்போம். அதனால் முயலும் யானையும் சிறந்த நண்பர்களாக இணைந்தனர். எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தங்கள் அழகான காட்டில் உள்ள வீட்டில் புதிய அதிசயங்களை கண்டறிந்தது. மேலும் இது போன்ற சுட்டி கதைகளை கேட்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.